ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஹரி டைரக்ஷன்லாம் நம்ம விஷால் நடிச்சு இப்போதைக்கு ரிலீஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ரத்னம் படத்துடைய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏப்ரல் 26 இந்த ரத்னம் படத்தை வந்து தேட்டரிக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த படத்து மேலே வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அரண்மனை படத்துடைய பார்ட் 4 அதையுமே ஏப்ரல் 26ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் வந்து இருக்காங்க. ஆனால் இன்னமும் அதை வந்து அவங்க அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. ரெண்டு படமும் ஒரே டேட்டில் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா இந்த ரத்னம் படத்துக்கும் அரண்மனை பார்ட் 4க்கும் ஒரு மிகப்பெரிய கிளாஸ் இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். பூஜை படத்துக்கு அப்புறமா நம்ம ஹரி, அடுத்து நம்ம விஷால், இவங்க ரெண்டு பேருடைய காம்போல இப்போ இந்த ரத்னம் மூவி ரிலீஸ்க்கு ரெடியா இருக்கு. அதுல குறிப்பா டைரக்டர் ஹரி அவருக்குமே நல்ல ஒரு கம்பேக்கா அமைஞ்ச ஒரு படம்னா பூஜை படம் மட்டும்தான். அதுக்கப்புறமும் அவர் எடுத்த படங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆயிருந்தது. ஆனா அவருக்கு எந்த ஒரு படமுமே கம்பேக்கா அமையவே இல்லை. இந்த படத்துக்கு முன்னாடி நம்ம ஹரி, அடுத்து நம்ம அருண் விஜய், இவங்க ரெண்டு பேருடைய காம்போல யானை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. ரிலீஸ் ஆகி அந்த படத்துக்கு பெருசா அந்த அளவுக்கு எந்த ஒரு வரவேற்புமே கிடைக்கல. கண்டிப்பா அந்த ரத்னம் மூவி நம்ம ஹரிக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்கா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாருமே நிச்சயமா எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த ரத்னம் மூவியோடைய ப்ரொமோஷன் ஒர்க் எல்லாத்தையுமே அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு 2 வாரம் தான் இருக்கு இந்த படம் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுறதுக்கு. அதுக்கு முன்னாடி இந்த படத்துடைய ட்ரெய்லர் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாருமே ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏப்ரல் 14th, அதாச்சும் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு இந்த ரத்னம் மூவியோடைய ட்ரெய்லரை கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி படத்தரப்புல இருந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனா இருந்தாலும் ஏப்ரல் 14th அன்னைக்கு நிறைய படங்களுடைய அப்டேட் வர்றதால அன்னைக்கேவும் இந்த ரத்னம் மூவியோடைய ட்ரெய்லரை கொண்டு வராங்களா இல்ல ஏப்ரல் 14th அப்புறமா இந்த படத்துடைய ட்ரெய்லரை கொண்டு வராங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கூடிய சீக்கிரம் இந்த ரத்னம் மூவியோடைய ட்ரெய்லர் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கான அப்டேட்டுமே படத்தரப்புல இருந்து வரும். அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். நம்ம ஹரி அவருடைய படங்களை பொறுத்த வரைக்கும் படம் வந்து டாப் கியர்ல போய்கிட்டு இருக்கும். அதே சமயத்துல கேமராலாம் எங்கெங்கயோ பறந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி தான் அந்த ரத்னம் மூவியுமே ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் பேக்கேஜா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஹரியோடைய டைரக்ஷன்ல இந்த ரத்னம் மூவி எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க யாரெல்லாம் அந்த ரத்னம் மூவியோடைய ட்ரெய்லருக்கும் அந்த படத்துக்கும் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.